சிவன் தலையில் கங்கை வைத்திருப்பதன் காரணம் தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். சிவபெருமானுக்கு பார்வதி தேவி மட்டுமல்ல, கங்கையும் மனைவிதான். அதனால்தான் அவர் கங்கையை தன் தலையில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பலரும் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அன்றைய காலத்தில் கங்கை ஆகாயத்தில் மட்டுமே ஓடியது. அதனால்தான் ஆகாய கங்கை என பெயர் பெற்றது. அந்த சமயத்தில் பகிரதன் என்ற அரசன் பூலோகத்தில் வாழ்ந்து வந்தான். இந்த அரசன் தன் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என முனிவர்களிடம் கேட்டான். அதற்கு முனிவர்கள், உங்கள் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்று கூறினார். இதனால் பகிரதன் கங்காதேவியை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். பகிரதனின் தவத்தால் மகிழ்ந்த கங்காதேவி அவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பகிரதன் தனது முன்னோர்களின் அஸ்தியை கரைக்க கங்கை பூலோகத்திற்கு வர வேண்டும் என கேட்டான். அதற்கு கங்காதேவி, நான் பூமியிலோட தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனால் நான் பூமி மீது ஓடினால் என் வேகம் தாங்க முடியாமல் பூமி வெடித்துவிடும். ஆகையால் என்னுடைய வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை தன் தலையில் வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன். ஆனால் என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது என கூறினார். அதை கேட்ட பகிரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானிடம் நடந்தவற்றை கூறினான். இதன்படி தன் தலைமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்கச் சொன்னார். சிவபெருமான் கங்கையை தன் தலைமுடியில் வைத்திருக்கிறார்.